ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மருந்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கை பூண்டு, ஒரு 3 துண்டு தேங்காய், கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கணும். அப்போல்லாம் இந்த பொடி அம்மியில் அரைப்பாங்க. அதாவது சுக்கு, சாரியல், சன்னாவரை, அப்புறம் ஓமம், நறுக்கு முளம் எல்லாம் வச்சு அம்மியில் அரைச்சி தருவாங்க. இப்போ அப்படி அம்மியில் அரைக்க யாராலையும் முடியாது, பாவம் டைமும் யாருக்கும் இல்லை. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பொடியே இதை அரைச்சி சந்தையில் விற்கிறாங்க. நான் இது டிசைன் விலையில் சந்தையில் இந்த பொடி வாங்கினேன். நான் ஊருக்கு போகும்போது எனக்கு எதெல்லாம் தேவையோ நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இதை எல்லாம் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கட்டியாக வைக்கணும்ல, தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிடுங்க. எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடங்குடி இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த குழம்பு பற்றி தெரியும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த குழந்தை பெற்றிருக்காங்களே அந்த தாய்மார்களுக்கு இது வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடினமான வேலை செய்கிற ஆண்களுக்கும் இந்த குழம்பு வச்சு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப கை கால் வலிக்கெலாம் நல்லது. இது கருவாடு இல்லைனா மீன் பிள்ளச்சரா மீன் போட்டு தான் அந்த குழம்பு வைக்கணும். கருவாடு நான் முள்ளிலேருந்து தனியாக எடுத்துருவேன். கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த துண்டு கருவாட்டிலேருந்து அந்த சதை தனியாக முள் தனியாக நம்ம எடுத்துடலாம். இந்த குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்றதுனால முள் உள்ளே இருந்தால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்படி தான் வைக்கணும். மீன் நீங்கள் பிள்ளச்சரா மீன் போட்டு வைக்கலாம். இது வெயில் நேரத்தில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கூடாது, ரொம்ப சூடு பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி மழை நேரம், குளிர் நேரத்துலலாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லது. உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. கருவாடில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்த பிறகு, கொதித்து காஞ்ச பிறகு, அந்த மசாலா வடைலாம் போன பிறகு கருவாடு போடுங்க. கருவாடு போட்டுட்டு 2 முட்டை உடச்சி உள்ளே ஊற்றணும். எனக்கு நாட்டுக்கோழி முட்டை பக்கத்தில் கிடச்சிது. அதனால் ஒரு 2 நாட்டுக்கோழி முட்டை ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு லேசாக கிண்டி மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெய் இறக்கும்போது, ஏன்னா அந்த குழம்பு ரொம்ப சூடு பார்த்திங்களா, அதில் சேர்ந்துருக்க மசாலா எல்லாமே சூடு தான். தென்னாட்டு மக்களுக்கு இந்த குழம்பு தெரியாமல் இருக்காது. எல்லாருமே இது செய்வாங்க தான் வீட்டில். நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. சென்னையிலுமே மருந்து குழம்பு வைக்கிறாங்க. ஆனால் அது வித்தியாசமாக இருக்குது. அவங்க சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.